இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் அமைகிறது. மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் நீர்வாழ் உயிரின தனிமைப்படுத்துதல் மற்றும் நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கு மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டிய பிறகு மத்திய அமைச்சர் பேசுகையில், அலங்கார மீன் வளர்ப்பு துறையில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருப்பதாகவும், தமிழகத்தில் அலங்கார மீன் வளர்ப்பு வாய்ப்புகளை பயன்படுத்தி மீன்வள மக்கள் தங்களது பொருளாதார நிலைமையை உயர்த்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் மத்திய, மாநில அரசுகள் இணைந்து அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் திட்டத்தை செயல்படுத்தும் என்றும் தெரிவித்தார். படப்பையில் அமையவுள்ள நீர்வாழ் உயிரின தனிமைப்படுத்துதல் மற்றும் நோய் கண்டறியும் ஆய்வகம் 1 ஆண்டிற்குள் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நரேந்திர மோடி அரசு பதவியேற்றது முதல் மீன்வளத்துறை மீது தனி கவனம் செலுத்தி வருகிறது. 1947 முதல் 2014 ஆண்டு வரை மீன்வளத்துறைக்கு 3780 கோடி ரூபாய்க்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. ஆனால் பிரதமர் மோடி அரசு பதவியேற்ற பிறகு கடந்த 6 ஆண்டுகளில் 27,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். கடல் பாசி வளர்ப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க உள்ளோம். இதை மகளிர் மட்டுமல்லாது அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கரையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் கூண்டுக்குள் மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு மீனவர்களுக்கு உதவும் வகையில் ஒரு புதிய திட்டம் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 1 லட்சம் வரை மாத வருமானம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள நீர்வாழ் உயிரினங்கள் தனிமைப்படுத்தும் மையத்தை மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் நேரில் பார்வையிட்டார். அடுத்து சென்னை முட்டுக்காட்டில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் நிறுவனம் நடத்தி வரும் பல்வேறு ஆய்வுப் பணிகளை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து சென்னை மாதவரத்தில் உள்ள மீன்கள் வளர்ப்பு மையத்தை பார்வையிட்டார். பிறகு மாதவரம் மத்திய பால் பண்ணைக்கு சென்ற அவர் ஆவின் தயாரிப்பு பொருட்களை ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஆவின் நிறுவனத்தின் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார்.